கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 141 சங்கீதம் 8 கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பியிருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். முற்பகுதியிலிருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் எப்படியெல்லாம் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் என்னிடத்திற்கு தீவிரமாய் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் என்னுடைய பலிகளும் உமக்கு முன்பாக இருக்கட்டும். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமான் என்னை கடிந்து கொள்ளுகிறதை என் தலை ஒருபோதும் அல்லர் தட்டுவதில்லை. என் கண் உம்மை நம்பியிருக்கிறது, நான் உம்மை நோக்கி கொண்டே இருக்கிறேன். ஆகவே என் ஆத்துமாவை நீர் வெறுமையாக விடாதேயும். ஏனென்றால் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கண்ணிகளை, சிக்குகளை, சுருக்குகளை வைத்திருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி ரட்சியும் என்று கர்த்தரை நோக்கி அவர் கெஞ்சுவதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களிலே நாம் பிரயாசப்பட்டும் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதிலே நாம் வெற்றிடத்தை பார்க்கிறோம் என்று நாம் கவனிக்க வேண்டும். நாம் தாவீது அர்ப்பணித்தது போல நமக்குரிய அவயங்கள் எல்லாவற்றையும் தேவகரத்திலே அர்ப்பணித்திருக்கிறோமா? எதில் நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமை காணப்படுகிறது? நம்முடைய ஜெபத்திலா, ஆராதனையிலா, அபிஷேகத்திலா, தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை நாம் எண்ணாமல் போய்விட்டோமா? விசுவாசத்திலா, தேவனை பற்றி நாம் மற்றவர்களிடத்தில் அறிவிக்கிற சுவிசேஷத்திலா, எதிலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை வெறுமையாக விடாத தேவன், ஏனென்றால் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் பிலிப்பியர் 2:7 தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை நிரப்புவதற்காகத்தான் அவர் அடிமையின் சாயலை எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எதை செய்தாலும் நன்றாய் செய்கிற தேவன். இங்கு ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்தாராம். எதை செய்தாலும் அதை வெறுமையாக விடாமல் அதை நிரப்புகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அவர் நன்றாகவே செய்கிற தேவன், அதை நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 1:22 சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை என்று சொல்லுகிறார். அந்த சவுலுடைய பட்டயமே வெறுமையாக திரும்பாதென்றால் கர்த்தர் நமக்காய் பிறப்பித்த ஒரு வார்த்தை கூட அது வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 55:11 என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நமக்காய் அனுப்பின ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்காய் கிரியை செய்கிறதாய் நம்மை நிரப்புகிறதாகவே இருக்கிறது. போவாஸ் அங்கு ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தன் மாமியினிடத்திற்கு அவள் வெறுமையாய் போகக்கூடாது என்பதற்காக 6 படி வார்கோதுமையை அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறார். நம்முடைய பரமபிதாவாகிய போவாஸ் நம்மை நிச்சயமாகவே நிரப்பிதான் அனுப்புவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே வெறுமை காணப்படுகிறதோ அதை தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதும் நாம் அர்ப்பணித்து தேவனை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை நிரப்பி நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் செய்கிற எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் நல்ல பலனை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.